இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது பிதாவின் சித்தம் ஏதோ அதை மாத்திரம் தான் செஞ்சாரு. மாமிசத்துல ஆண்டவர் எதுவும் செய்யல. இயேசு கிறிஸ்து மாமிசத்துல ஓடுறவங்க அதிகமாக ஆகிவிட்டார்கள், மாமிசத்துல ஓடுறார்கள். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் எதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியார் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்துணர்த்துகிற ஆவியானவர் அவர். அதனால ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி நாட்கள் நீங்கள் செய்வ அவர் வெண்மையும் சிவப்புமான அதுக்கு அடுத்து அங்க ஃபுல்லா ஆண்டவரை புகழ்ந்து அந்த மனவாட்டி என்ன யூசிங், மணவாளனை புகழ்ந்து என்ன யூசிங்? மணவாளன் போய்விட்டாரு, நீ பிறந்து புகழ்ந்துகிட்டே கிட. மணவாளன் போயிட்டாரு, அவருடைய பிள்ளைகளை அழைச்சிட்டு போயிட்டாரு. நீ வெண்மையும் சிவப்புமானவரை தாவீதின் வேறானவரை எல்லாம் கூப்பிட்டால் இல்ல பலன் என்ன? போயிட்டாரு அவர் வரும்போது நீ வாசல் திறந்து கொடுக்காதனால அவர் போயிட்டாரு. இந்த நாட்கள் கர்த்தர் கடைசி சான்ஸ் உங்களுக்கு தர்றாரு, கடைசி ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. நான் வருகிறேன், உன் வாசற்படியில் தான்